வெல்கம் டு மெட்ராஸ் ஃபவுண்டேஷன்ஸ். எங்களுடைய சக்தி விநாயகர் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் வந்து உத்திரமேரூரில் போட்டிருக்கோம். ஏற்கனவே ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. அதில் வந்து வேரியஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனி சீனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வாங்கியிருக்கா. அவளுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை பொறுத்து ஃபேஸ் 2ல் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்கோம். இந்த இது வந்து மெட்ராஸ்லேருந்து கரெக்டாக 77 கிலோமீட்டர்ஸில் வருது. செங்கல்பட்டு திண்டிவனம் NH 45 அந்த ரோட்ல 7th கிலோமீட்டர்ல நம்ம ரைட் கட் பண்ணி SH 118 பிடிக்கிறோம். இந்த SH 118ல போற வழியில பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டரிஸ் கம்பெனிஸ் லைக் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி, யூனிப்ளை கம்பெனி, பன்னாரி அம்மன் அப்பேரல், கோயாஸ் ஃபாஸ்னர்ஸ், ஆரியன் கிரானைட்ஸ் அண்ட் கோல்டன் கிரானைட்ஸ். அதை தவிர்த்து எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ACT இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மீனாட்சி அம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், மீனாட்சி அம்மாளோட ஆர்ட்ஸ் காலேஜ், அப்புறம் மீனாட்சி அம்மாளுடைய ரூரல் ஹெல்த் சென்டர், இது எல்லாமே இருக்கு. 19th கிலோமீட்டர் அதே SH 118ல 19th கிலோமீட்டர் போனோம்னா நம்ம உத்திரமேரூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வரதராஜ பெருமாள் கோயில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மார்க்கெட் எல்லாமே வந்துடுறது. உங்களுக்கு அந்த SH அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணேன்னா அந்த ரோடு வந்து டுவர்ட்ஸ் வந்தவாசி, போலூர், NH 45. ஆமா சார். ஸோ இதுல நம்ம நேரம் போயிட்டு இருக்கோம். அதுல நம்ம செங்கல்பட்டு தாண்டி ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் மாமண்டூர் வருமா சார்? 7 கிலோமீட்டர் தாண்டினோம்னா நம்ம ரைட் கட் பண்றோம். என்ன சார் இப்ப ஃபோர்டு ஆன் த வேல இருக்கா? ஆமா சார். இப்ப நம்ம வந்து மறைமலை நகர்ல இருக்கோம் சார். மறைமலை நகர்ங்கிறது GST ரோட்ல தான் இருக்கு. NH 45 அதுதான் நம்மளுடைய ஃபோர்டு கம்பெனி. மறைமலை நகர் அப்படின்னா ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு வந்துட்டோம் இல்லையா? ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு வந்தாச்சு சார். காலேஜ் பஸ் சார், விஜயகாந்தோடைய ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜோடைய பஸ் சார். அடுத்தது வருது வந்து இது சார் பெப்சி கம்பெனி. பெப்சி கம்பெனிக்கு அடுத்தது நம்ம இந்த ரைட் கட் பண்ணணும் சார். என்ன சார் செங்கல்பட்டு டிவிஷன் உத்திரமேரூர் சப் டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே 118ல இருக்கும். இந்த பர்டிகுலர் இடத்துக்கு பேர் புக்கத்துறைன்னு பேர். இங்கேருந்து எவ்வளோ சார் டிஸ்டன்ஸ்? இங்கேருந்து கரெக்டாக நம்ம சைட்டுக்கு 23 கிலோமீட்டர் சார். ஒரு கம்பெனி அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருக்கோம் சார். வந்துட்டு இருக்கோம். கோயாஸ் ஃபாஸ்னர்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரெட்லைன் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். நம்மளுடைய லோக்கல் பஸ் இருக்கு இல்லையா, மிதவை பேருந்து சென்னையில ஓடுற பஸ் இருக்கு இல்லையா, பஸ் நம்பர் 560 செங்கல்பட்டு தாம்பரம் டு உத்திரமேரூர் நிறைய இருக்கு சார். சைட்ல பாக்குறது வந்து ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரி சார். இதுதான் பன்னாரி அம்மன் அப்பேரல் பிரைவேட் லிமிடெட். இது நீங்க வந்து பன்னாரி அம்மன் சுகர் ஃபேக்டரி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவளுடைய இதான் இது. இது ஃபுல்லா அப்பேரல்ஸ் பண்றாங்க. இதுல ஃபுல்லா பண்ணி எக்ஸ்போர்ட் நிறைய. அரௌண்ட் ஒரு 5000 to 6000 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இதுல எனக்கு என்ன இதுல பெரிய இதுனா, இவளுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து நம்ம சைட் பக்கத்துல நிறைய அந்த ஏரியால நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம சைட் வழியா இந்த பஸ் போயிட்டு பிக்அப் ஆல் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் ட்ராப் தம். ரைட் சைட்ல வண்ணாரி அம்மன் தாண்டோன்னு ஜெம் ஸ்பின்னர்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. எல்லா இடங்களும் சர்வே பண்ணிட்டு தான் அப்புறம் தான் இங்க வந்தேன் சார். நான் திடீர்னு உத்திரமேரூர்ல வந்து நான் இறங்கல. பக்கத்துல அரக்கோணம், வாலாஜாபாத், காஞ்சிபுரம், சுபாச்சத்திரம் எல்லா இடமும் நான் பார்த்துட்டு தான் இங்க வந்தேன் சார். காஞ்சிபுரம்லாம் நல்ல இடம் தான். பட் வந்து உங்களுக்கு நீ ஸ்டேஜுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது என்னைக்குமே லெஸ் அமௌண்டா இருக்கணும். டெவலப்பிங் ஏரியால லெஸ் அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா டெவலப் ஆகும்போது உங்களுடைய அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் சார். இப்போ நீங்க ரைட் சைட்ல பாக்குறது வந்து ஆரியன் கிரானைட். இப்போ நீங்க ரைட் சைட்ல பாக்குறது அனதர் கிரானைட் கம்பெனி, கோல்டன் கிரானைட்ஸ் அப்படின்னு. போனெல்லாம் மதுராந்தகம் மட்டும் இல்ல, வேடந்தாங்கல் இங்க இருந்து 9 கிலோமீட்டர்ஸ் இருக்கு சார். லெஃப்ட்ல கட் பண்ணலாம் வேடந்தாங்கல். இந்த பைக் வர்ற இந்த இடம் வந்துட்டு அது அப்படியே அதுல 9 கிலோமீட்டர் சார். இப்போ நீங்க ரைட் சைட்ல பாக்குறது வந்து ACT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சார். இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல பாக்குறது வந்து மீனாட்சி அம்மன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆர்ட்ஸ் காலேஜ் சார். லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குறது மீனாட்சி அம்மன் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அவளுடைய அந்த எண்ணாத்தூர்ல இருக்கிற மெடிக்கல் காலேஜோட ரிசர்ச் ரூரல் ஹெல்த் சென்டர் இருக்கு சார். மெசேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கோம்.
இப்போ ரைட் சைடில் நம்ம பார்க்க போகிறது வந்து மீனாட்சி அம்மாள் அவளுடைய பாலிடெக்னிக் காலேஜ் சார். சார் நம்ம உத்திரமேரூர் ரீச் ஆயாச்சு. உத்திரமேரூர் ரீச் ஆயிட்டோம் சார். லெஃப்ட்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்போ ரைட் சைடில் வந்து இருக்கிறது தான் வந்து பஸ் ஸ்டாண்ட் சார். ரைட் சைட்ல நீங்க பார்க்கக்கூடியதான் வந்து நான் சொன்னேன் அப்பயே வரும்போதே சொன்னேன் உங்களுக்கு, அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சார், இது அவா கண்ட்ரோல்ல இருக்குது. நேரம் நீங்க பாக்குறது தான் சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில். அங்க நம்ம பாக்குற சக்தி விநாயகர் பாத்துட்டு போயிடலாம். டைரக்ஷன் வந்து இந்த உங்களோட இந்த இதுதானே சார், மெட்ராஸ் ஃபவுண்டேஷன் சார். அப்புறம் வந்து இது வந்து வந்தவாசிக்கு ஷார்ட் கட் ரூட். இங்க இருந்து 18 கிலோமீட்டர்ஸ்ல வந்தவாசிக்கு போயிடலாம். சிட்டி வந்து இப்போ இன்னும் வந்து ஒரு 2010-11 வந்து மாநகராட்சி ஆகினாலும் இது ஃபுல்லாக வார்டில் வந்துடும். வார்டில் வந்து இது சிட்டி அலாட்மெண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். கொண்டு வரும்போது அப்போ இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்னை ஈக்குவல் இப்போ சரியாக டெவலப் ஆகுது. பஸ் வசதி நிறைய இருக்குது. இப்போ டிப்போ வருது. அதனால போச்சுன்னா இந்த ரோட்ல என்னென்ன பஸ் நம்ம அந்த 146 போகுது, 104 ஒன்று போகுது, W6A ஒன்று போகுது, அதே போல கணபதி ஒன்று போகுது, படவெட்டம்மன் நம்ம சைட் வையாவும் ஒன்று போகுது. சைட்ல நீங்க பார்க்கக்கூடியது வந்து ஹை ஸ்கூல், தமிழ்நாடு அரசு ஹை ஸ்கூல். இத வந்து இப்போ வந்து ஹையர் செகண்டரி ஆக்கிறதுக்கு சொல்லியாச்சு கவர்மெண்ட்ல. ஜியோ பாஸ் பண்ண எங்கேயுமே ஹை ஸ்கூல்னு மட்டும் கிடையாது, எல்லாமே ஹையர் செகண்டரி தான். சார் டிக்கெட்ல உங்க சைட்ல கொஞ்சம் இறக்கிடுவாங்க சார். இப்போ இந்த பஸ் போற ரூட்டுக்கு 2 பக்கத்துலயும் நம்மளுடைய லே அவுட், அந்த பக்கமும் இருக்கு இந்த பக்கமும் இருக்கு. இது எல்லாமே ஃபேஸ் 1க்கு உரியது. நம்ம லே அவுட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபென்ஸ்ட். ஓகே, பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்ட்ரெச் பின்னாடி இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ் 2 நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஃபேஸ் 1 உடைய அப்படியே பின்னாடி எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு ஃபேஸ் 2. சக்தி விநாயகர் நகர் ஃபேஸ் 2. இப்போ நீங்க நிக்கிற இடம் தான் இப்போ ரோடு சார். இது ஓகே, இது ஒரு 20 ஃபீட் ரோட். பண்ணி நம்மளுடைய சைட் வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். தைரியமா நீங்க வாங்கலாம். பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா கேள்வி சார். சார் இது ஆக்சுவலா வந்து நம்ம பண்றது எல்லாமே பியூர் ரெசிடென்ஷியல் ஏரியா சார். இங்கேருந்து ஈஸி ஆக்சஸ் அண்ட் அப்ரோச் இருக்கிற மாதிரி தான் நாங்க சைட் பார்த்துருக்கோம். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல நம்மளுடைய இது பாண்டரங்கர் கோயில், நீங்க தென்னாங்கூர் சொன்னேன் இல்ல, அந்த கோயில் லாங் வெர்ஷன் ஆஃப் தி வீடியோ கேப்சரிங் இருக்கு. எனி டைம் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும்போது ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் அஸ்.